வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கரண்டி ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக ஆம்லெட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. நல்லா ஒரு 1 minute நல்லா பீட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி ஆயாச்சு நம்ம எக். ஸோ இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாவும் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாவை நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. அப்புறமா கொஞ்சமாக பொடுசாக கட் பண்ண மல்லி இலைகளை சேர்த்துருங்க. கூடவே கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/8 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/8 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/8 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா 1/8 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஆம்லெட் மிக்ஸ் ரெடி ஆயாச்சு. ஒரு தாளிக்கிற பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லெட் மிக்ஸை சேர்த்துருங்க. ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆயாச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக அடுத்த சைடை திருப்பி போட்டுருங்க. நெக்ஸ்ட் சைடு 2 minutes குக் ஆகட்டும். இப்போ 2 minutes ஆயாச்சு. நெக்ஸ்ட் சைடும் நல்லா வெந்தாச்சு. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயாச்சு. இதனால் சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.